வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிசி அப்படின்னாலே ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரியான ஒரு சிலபஸ். படிக்க வேண்டியது அவ்வளோ இருக்குது, இவ்வளோ இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு பயப்படுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய புக்கை படிக்கணும்னு சொல்லுவாங்க. 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் அவ்வளோ புக்கையும் படிக்கணும்னு சொல்லுவாங்க. அதுபோக மேக்ஸ் வேறு கேட்குறாங்க, எனக்கு மேக்ஸ் வேறு வராது. அந்த மாதிரியான நிறைய பதட்டத்தோடு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்பிசி ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரி ஆவாங்க. அப்போ பொதுவாகவே ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இப்போதைக்கு தமிழ்நாடு லெவலில் இருக்கக்கூடியது பெருசாக டிஎன்பிசி. அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பேங்க், இந்த ரெண்டு தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ பேங்க் அப்படின்னு சொல்லும்போது அந்த சைடு என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங் அது வேறு மாதிரி சிலபஸில் போகிறதுனால நம்ம ஸ்கூலில் படித்த சிலபஸ் பெட்டர் அப்படிங்கிறக்காக எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே சூஸ் பண்ணுறது டிஎன்பிஎஸ்சியை சூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த டிஎன்பிஎஸ்சியோட இயர்லி காலண்டர் 2024க்கான கேலண்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2024 காலண்டர் எல்லாருமே ஓரளவு ஒரு ஹோப்பாக ஓகே பரவாயில்ல, நல்ல ஒரு விஷயந்தான் அப்படின்னு வரவேற்கத்தக்கிற மாதிரி குரூப் 1ஆக இருக்கட்டும், குரூப் 2ஆக இருக்கட்டும், இல்லை குரூப் 4ஆக இருக்கட்டும், ஃபாரஸ்ட் கார்டு அந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன்ஸ் நமக்கு வரவேற்பதாக இந்த 2024ஓட இயர்லி காலண்டர் நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஓகே பரவாயில்ல, பெட்டர் தான், படிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவை கொண்டு வருது. அதுவும் போக ஏற்கனவே படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு, ஏற்கனவே நான் கடந்த ஆண்டுகள் குரூப் 4ல் பாயிண்ட் 2ல் விட்டுட்டேன், ஏற்கனவே நான் மெயின் சைடு குரூப் 2க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்கும் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு பூஸ்டிங்காக இருக்கும். நான் போன டைம் விட்டதை இந்த டைம் பிடிக்காம விட மாட்டேன், இந்த டைம் கண்டிப்பாக அந்த எக்ஸாமை நான் கிளியர் பண்ணி தான் ஆகும்னு சொல்லி ஒரு பயங்கர ஃபுல் ஃப்ளெட்ஜாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு இது ஒரு கான்ஃபிடென்ட்டை தரும். அப்போ எல்லாருமே என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவாக வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. டிஎன்பிசியில் நோட்டிஃபிகேஷனே அவ்வளோ வராது, ஏன் அந்த எக்ஸாம் போய் ப்ரிப்பேர் பண்ணுறேன், வருஷத்துக்கு 1 வரும், இல்லை 2 வருஷத்துக்கு வரும், இல்லை 3 வருஷத்துக்கு வரும், இல்லை வராமல் கூட போகும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு துறையை நீங்கள் ஏன் சூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான கமெண்ட்ஸு மீம்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்போம். அது நமக்கு ஒரு வெளியில் ஒரு ஜோவியாக இருந்தால் கூட உள்ளுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு பெயினை க்ரியேட் பண்ணும். இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வராமல் போயிருமோ, எக்ஸாம் இல்லாமல் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த 2024ஓட கேலண்டர் ஒரு நல்ல ஒரு நியூ இயர் ஒரு நல்ல விஷயத்தோடு வந்திருக்கிறது நமக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம். எல்லாருமே எதிர்பார்க்குறது இந்த குரூப் 2, குரூப் 4 விஷயங்கள். அப்போ அது நமக்கு இருக்குது, ஓகே ஹாப்பி. அப்போ நம்ம இந்த ப்ரிப்பரேஷனை ஓரளவு ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போன நபர்களுக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் அது ஷெட்யூல் நம்ம ரிலீஸ் பண்ணலாம். ஏற்கனவே நான் பயங்கரமாக ப்ரிப்பேர்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். இனிமேல் டெஸ்ட்டு கரெக்ஷன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வெகு விரைவில் அதற்கான ஷெட்யூலை நம்ம ஸ்டார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம். அது போக பார்த்திங்கன்னா புதுசாக என்ட்ரி ஆகிறவங்க எல்லாருமே இந்த டிஎன்பிசி படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அப்போ பேப்பரில் பார்ப்போம், நம்ம 7000 வேகன்சி குரூப் 4க்கு வந்திருக்கு, குரூப் 2க்கு வந்திருக்கு அப்படி ஒரு நோட்டிஃபிகேஷனை பார்த்தோன்னா, ஒரு விளம்பரத்தை பார்த்தோன்னா எல்லாருக்குமே ஒரு ஆர்வமாக வந்துடும். இப்போ 7000 பேர் இருக்காங்களா, அப்போ 7000த்தில் ஒரு ஆள் வரமாட்டோமா அப்படிங்கிற அந்த நியூஸை பார்த்தோன்னா பயங்கரமாக ஒரு ஹாப்பியாகி உடனே போய் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணுறதோடு என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மறந்துடுவாங்க. அப்ளை பண்ண விஷயமே மறந்து போயிடும். அப்புறம் ஒரு நாள் பேப்பரில் வரும், குரூப் 4க்கான தேர்வுகள் இந்த வாரம் நடக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டோன்னா, ஓ நம்மளும் அப்ளை பண்ணிக்குமே அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் நம்ம அப்ளை பண்ண விஷயமே ஞாபகத்துக்கு வரும். அப்படிலாம் அதுக்கு பிறகு ஹால் டிக்கெட்டை பார்த்த பிறகு தான் ஆஹா நம்ம எக்ஸாம் எழுதியிருக்கோமே அப்படின்னு தோணும். அப்புறம் போய் எக்ஸாம் எழுதிட்டு வருவாங்க. அதில் இருக்கிற தமிழ் 100 கொஷின் ஒரு 65 கொஷின் தெரியும், மேக்ஸில் ஒரு 15 கொஷின் தெரியும். பார்த்தோன்னே கொஞ்சம் படித்து தான் பாஸ் ஆகிருக்கலாம் போலையே, தேவையில்லாமல் நம்ம விட்டுட்டோமோ, 8வது ஒரு ஆளாக வந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி எக்ஸாம் முடிஞ்ச பிறகு சில மன உளைச்சல்களுக்கு ஆளாக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அப்படியெல்லாம் இருப்பதற்கான ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த புதுசாக ப்ரிப்பரேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வே அப்படி சொல்லும்போது நமக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற 21ஆம் தேதி சரிங்களா. ஸோ வருகின்ற 21ஆம் தேதி அப்படிங்கிறது நமக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம். 21 ஜனவரி சரிங்களா. 21 ஜனவரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, ராம்நாடு, சென்னை இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே மதுரை, ராம்நாடு, சென்னை எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸ் ஒன்று போட்டிருக்காங்க, இலவச அறிமுக வகுப்புகள். அப்போ என்ன சார் ஏன் அப்படின்னா இந்த கிளாஸ் எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா, இந்த 21ஆம் தேதியோட கிளாஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோட ஆனுவல் பிளானை ஸ்டார்ட் பண்ணுறதுனால இந்த 21ஆம் தேதி நம்ம ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸ். ஒரு குரூப் 2 எக்ஸாம்னா எப்படி இருக்கும், ஒரு குரூப் 4 எக்ஸாம்னா இருக்கும். ஒரு குரூப் 4 பாஸ் பண்ணால்
என்ன படிக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும், எதை வந்து தேவை எது தேவையில்லை, டூ அண்ட் டோன்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளியரான ஒரு வியூ நமக்கு கொடுப்பாங்க 21ஆம் தேதி எல்லாருக்கும். இது வந்து எந்த விதமான ஃபீஸும் கட்ட வேண்டிய தேவைகள் கிடையாது. 21ஆம் தேதி 1 ஜனவரி 2024 பொங்கல் முடிஞ்ச பிறகு ஆரம்பிக்கிற இந்த ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் படிக்கணும்னு ஆசை இருக்கும், படிக்கணும்னு அக்கறை இருக்கும், ஆனால் என்ன படிக்கணும்னு தெரியாது, என்ன மெட்டீரியல் படிக்கணும்னு தெரியாது, எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி படித்தா பாஸ் பண்ண முடியும்னு தெரியாது, எக்ஸாமுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது, குரூப் 4னா என்ன, குரூப் 2னா என்ன, இந்த மாதிரி தெரியாது. ஸோ அவங்க எல்லாருமே பயன்பெறும் வகையில் இந்த ஒரு கிளாஸை வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த 5 பிரான்ச்சஸில் 21ஆம் தேதி, கோயம்புத்தூரில் மட்டும் 28ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்த வாரம் கோயம்புத்தூர் நண்பர்களுக்காக 28ஆம் தேதி வந்து நம்ம இந்த பிளான் நம்ம அங்கே வச்சுருக்கிறோம். அப்போ இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் சிலபஸ். ஹிஸ்ட்ரினா என்ன, எதை படிக்கணும், எந்த ஸ்கூல் புக்கு படிக்கணும், எதை எடுத்து படிக்கணும், ஜியாகிரஃபினா எப்படி இருக்கும், எதை மட்டும் படிக்கணும் போதும், குவான்ஸ் எப்படி இருக்கும், 25 மார்க்கானது எப்படி இருக்கும், எதை மட்டும் பார்க்கணும், இந்த மாதிரியான டீட்டெயில்டு சிலபஸ் எக்ஸ்ப்ளனேஷனை பற்றி தெளிவாக அவங்களுக்கு அக்குவர அணிவராக கொடுத்துடுவாங்க. எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், எதை மட்டும் படித்தா போதும், எத்தனை கொஸ்டின் போடணும், அந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் ஆணித்தரமாக உங்களுக்கு வந்து இதில் சொல்லி கொடுத்துருவாங்க. அது போக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆண்டுகள் நம்மளே பார்த்துருப்பீங்க, ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், பிரம்மாண்டமாக ஒரு ஃப்ளக்ஸ் இருக்கும் அவ்வளோ நீளத்துக்கு. எல்லாருமே இந்த வருஷம் பாஸ் பண்ணவங்க, குரூப் 4ல் பாஸ் பண்ணவங்க. இப்போ அதில் வந்து நிறைய பேர் வருவாங்க உங்களை மீட் பண்ணுறதுக்கு. ஸோ நானும் வந்து இந்த மாதிரி பிளாங்காக தான் இருந்தேன், நான் என்னோடய ஜேர்னி டிஎன்பிசியில் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ வந்து நான் வந்து ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன், இல்லைனா வந்து ஒரு துறையில் ஒரு கமர்ஷியல் டேக்ஸில் ஒர்க் பண்ணுறேன், அப்படி அந்த மாதிரியான துறைக்கு நான் வந்து சென்ற காலகட்டங்கள் வரைக்கும் நான் பிகின் பண்ணதுலேருந்து அந்த வேலைக்கு போகிற வரைக்கான கேப்பை நான் வந்து எப்படிலாம் பார்த்துக்கிட்டேன், அந்த டைமில் ஒரு மன உளைச்சல் வரும்போது நான் எப்படிலாம் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணேன், என்ன மாதிரி புக்கை ரெஃபர் பண்ணேன், எப்படி படித்தேன் அப்படிங்கிற அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கான ஆணித்தரமாக டவுட்டே இருக்காது, இதை பிறகு நம்ம அதை படிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் நமக்கு 21ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ நிறைய வெற்றியாளர்கள் உங்களை பார்க்க வருவாங்க. அது போக கிளாஸ் இருக்கிற டீச்சிங் ஸ்டாஃப் பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட ஜாம்பவான்கள் இருக்காங்க டிஎன்பிசியில். ஸோ அது மேக்ஸாக இருக்கட்டும், ஜியாகிரஃபியாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், வாட் எவர் பாலிட்டியாக இருக்கட்டும், ஸோ பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்து இந்த கிளாஸில் வந்து கலந்துக்குவோம். உங்களுக்கான ஒரு கைடன்ஸ், ஃப்ரீ கைடன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம், உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து நம்ம 21ஆம் தேதி தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை மற்றும் ராமநாதபுரம், சென்னை ஆகிய இடங்களில் நடைபெறுகின்றன. ஸோ இது ரொம்ப உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இயரில் நோட்டிஃபிகேஷன்லாம் பாஸ் பண்ண முடியுமா, எக்ஸாம் எழுத வர குரூப் 4 ஃபஸ்ட் எக்ஸாம் என்னால் கிளியர் பண்ண முடியுமா, இல்லை 2 வருஷம் படிக்கணுமா, இல்லை அதுக்கான மெட்டீரியல்ஸ் எங்கே கிடைக்கும், இது மாதிரியான அனைத்து தகவல்களும் தரவுகளோடு உங்களுக்கு வந்து கொடுக்கவிருப்பாங்க. ஸோ இதை நம்ம நல்ல சான்ஸை எடுத்து யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அது போக ஃப்ரீ மெட்டீரியல் ஏதாச்சும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அது போக ஃப்ரீ கொஷின் பேப்பர், லாஸ்ட் இயரில் நடந்த குரூப் 4ஓட கொஷின் பேப்பரை உங்களுக்கு கொடுத்து அதை என்ன மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க, அதில் எங்கேருந்துலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் உங்களுக்கும் அலசி ஆராய்வார்கள். என்டையர் கொஷின் பேப்பரில் ஹிஸ்ட்ரி எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க, ஜியாகிரஃபி எத்தனை கேட்டிருக்காங்க, தமிழ் எத்தனை கொஷின் இருந்துச்சு, மேக்ஸ் என்ன இருந்துச்சு, ரீசனிங் எத்தனை இருந்துச்சு, எல்லாத்தையுமே அக்குவர அணிவராக உங்களுக்கு தெளிவாக பிரித்து கொடுத்து உங்களை படிக்க வச்சுருவாங்க. என்ன டாபிக் முக்கியம், எது முக்கியம் இல்லை, எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு நாள் போட வேண்டிய ஷெடியூல் எப்படி, ஒரு நாள் படிக்க வேண்டிய நேரங்கள் எப்படி, இப்படிங்கிற எல்லா விஷயம். இப்போ நம்ம எடுத்து 6 புக்கை மட்டும் உட்காந்து படிச்சுட்ருப்பாங்க சிலர். அந்த 6ஓட கண்டினியூஷன் பாதி வந்து 8th புக்கில் இருக்கும். அப்போ இங்கேருந்து அங்கே ஜம்ப் ஆக முடியாது. அப்போ இந்த மாதிரியான சில நிறைய குழப்பங்கள் இருக்கும். மேக்ஸில் பார்த்திங்கன்னா 6ல் ஒரு மாதிரி எல்சிஎம் ஹெச்எஃப் இருக்கும், அதே 9th பார்த்திங்கன்னா கொடூரமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களும் கோர்வை எடுத்து படிக்கிறது எப்படி, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களுக்கான சந்தேகங்கள் அனைத்தும் தீர்க்கப்படக்கூடிய ஒரு நாள். காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு பயங்கர ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும். இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறதுனாலே, டிஎன்பிசிங்கிற ஒரு ஃபீல்டுக்குள்ளே இருந்தாலே உங்களுக்கு தெரியும், பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஏற்கனவே படத்தை சினிமாவில் சொல்கிற மாதிரி ரத்தம் நாடி நரம்பெல்லாம் துடுக்கிறிச்ச ஒரு ஆளை தான் உட்காந்து படிக்க முடியும்னு சொல்ல முடியாது. அது மாதிரி ஒரு ஆளால் தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை உள்ளே இறங்க முடியும். அப்படி ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு கரெக்டான வேலை தான் போகிறோமா, இந்த பாத் கரெக்டு தான், இது டிஎன்பிசி வேலைக்கு போகிறதுக்கான ஒரு கரெக்டான வே தான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சி முதல்ல அந்த வேலை போனால் தான் அந்த சக்ஸஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த வேயை காட்டி தரதுக்கான ஒரு டே தான் இந்த 21ஆம் தேதி ஜனவரி சண்டே அப்படிங்கிறது. ஸோ அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வந்து எப்போவுமே யாருமே படிச்சுட்டுங்களா இருக்கட்டும், இல்லை புதுசாகிறவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே முதல் விஷயம் ஒரு மோட்டிவேஷன். என்னால் இது முடியும், நான் பண்ணுவேன், என்னால் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்த மண்டையில் எடுத்துக்கோங்க. உங்களால் முடியும். இந்த 2024 ஆண்டானது உங்களுக்கு வந்து ஒரு
வெற்றி இயராக இந்த வருஷம் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி மாறினேன் அப்படிங்கிற ஒரு இயரை வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இயராக அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே வந்து பெர்த் இயர் மைண்டில் இருக்கும் எப்போவுமே. நான் வந்து 1990 பிறந்தவன்டா, 2Kடா அப்படிலாம் இருக்கும். அதே மாதிரி இப்போ 2024 ஒரு மறக்க முடியாத ஆண்டா உங்களுக்கு அமைய வேண்டும் என்று நான் வந்து வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிற எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு விஷயத்தை தொடங்க முன்னாடி கரெக்டான ஒரு வேயில் போங்க. அந்த விஷயத்தை ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். என்னால் முடியும் அப்படி ஒரு நம்பிக்கையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கூட இருக்கவங்க யாராச்சும் நெகட்டிவாக பேசிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் அவ்வளோ பேர் எழுதுறான், அதெல்லாம் இவ்வளோ பேர் எழுதுறான், அது அப்படி நடக்கு இப்படி நடக்குன்னு சொல்லி 1008 குறைபாடுகளை கூறுவார்கள். அதெல்லாம் காதில் வாங்காமல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்கள் விருப்பப்படி ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு வேலையை ஆரம்பிங்க. இதில் வெற்றி கண்டிப்பாக இருக்குது. ஸோ இலவச அறிமுக வகுப்புகள் 21ஆம் தொடங்க இருக்கின்றன. ஸோ அனைவரும் வந்து பங்கு பெற்று உங்களுக்கு தேவையான தகவலை சேகரித்து செல்லுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அது போக வந்து இது ஒரு கிளாஸ் படி போயிட்டுருக்கு. ஸோ இது போக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன்லேயும் ஒரு டெமோ கிளாஸ் போட்டிருக்காங்க, பாடசாலை என்ன. ஸோ அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பாடசாலை வகுப்புகளும் துவங்க இருக்கிறாங்க. இந்த குரூப் 4 குரூப் 2க்கானது. ஸோ அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம், வர முடியாத நபர்கள். ஸோ நமக்கு 5 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணியிருக்கோம். 6வது டிஸ்ட்ரிக்டாக கோயம்புத்தூர் கவர் பண்ணுறோம். 6 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணுறோம். அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்கவங்க வந்து அட்டன் பண்ணுங்கள். முடியாதவங்க ஆன்லைன் பாடசாலை மூலமாக உங்கள் தகவலை தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற எந்த நம்பிக்கையும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக நம்ம 21ஆம் தேதி கிளாஸில் மீட் பண்ணுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.